Dear 12th Standard Business Max students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். In exercise number 8.2, sum number 15, 5 mark question, a sample of 400 individuals is found to have a mean height of 67.47. ஒரு 400 பேரை வச்சுக்கிட்டு ஹைட்டு அளக்கிறாங்க. தோராயமாக 400 பேருடைய ஹைட்டு சராசரியாக 67.47 இருக்குது. இது இவங்க ஒரு 400 பேரை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. Can it reasonably regarded as a sample from a large population? ஒரு மிகப்பெரிய ஜனத்தொகையிலிருந்து மீன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறாங்க. உயரத்தோடைய மீன் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது இண்டியன்ஸ்னு வச்சுப்போம். இவங்க எடுத்ததும் இண்டியன்ஸா? இவங்களுடைய குரூப்பில் இருந்து தான் இந்த 400 பேர் செலக்ட் பண்ணாங்களா? அல்லது 67.39ம் 67.47 கிட்டத்தட்ட ஓகேவா என்றதான் கேள்வி. இப்போ நல்லா கவனிங்க. நான் 400 பேரை வச்சு ஹைட்டு கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன் 67.47. ஆனால் ஒரு பெரிய குரூப்பில் இருந்தும் ஹைட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க சராசரியாக 67.39. இது ரெண்டும் ஓகேவா இல்லையா? ஓகேன்னா இந்த குரூப், இந்த 400 பேரும் இந்த குடும்பத்துலேருந்து தான் எடுத்திருப்பாங்க, இந்த ஃபேமிலியிலேருந்து தான் எடுத்திருப்பாங்க. இந்தியன்னா இந்தியன்லேருந்து எடுத்திருப்பாங்க, ஜப்பான்லாம் ஜப்பானீஸ் கிட்டேருந்து எடுத்திருப்பாங்க. இப்போது ஜாப்பனீஸையும் நீங்கள் நீக்ரோஸையும் சேர்த்து ஆவரேஜ் எடுத்தால் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இவங்க ரொம்ப குள்ளமாக இருப்பாங்க, ரொம்ப ஹைட்டாக இருப்பானுங்க. அதனால் நீங்கள் எடுத்த பாப்புலேஷன் ஜாப்பனீஸ்னால் ஜாப்பனீஸ்லேருந்து 400 பேர் வச்சு செலக்ட் பண்ணால் தான் இது ரெண்டும் ஒத்து போகும். நீங்கள் இந்தியன் ஹைட்டை வச்சு செக் பண்ணிவிட்டு இந்தியன்லேருந்து 400 பேரை வச்சு மீன் கண்டுபிடிச்சா தான் இந்த ரெண்டும் ஒத்து போகும். இது ஆஃப்ரிக்கன் பீப்புள், இது இந்தியன் பீப்புள்னா ஹைட் ஒத்து போகாது. அப்போது நிறைய சேஞ்ச் வரும், ஒத்துக்கொள்ள முடியாது. அப்போ கேள்வி என்னன்னா, நிறைய பேரை வச்சு ஏதோ ஒரு பாப்புலேஷன், அது இந்தியன் பாப்புலேஷனாக இருக்கலாம், அமெரிக்கன் பாப்புலேஷனாக இருக்கலாம், அல்லது சைனீஸ் பாப்புலேஷனாக இருக்கலாம், ஜாப்பனீஸ், அதை வச்சு யாரோ ஒருத்தவன் ஹைட்டை கண்டுபிடிச்சிட்டாயா சராசரியாக 67.39 தான் இருக்குமா. இவங்க ஒரு 400 பேரை செலக்ட் பண்ணி ஹைட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க, அது 67.47 வருது. அவங்க செலக்ட் பண்ணாலும் இந்த கும்பல்லேருந்து தான் எடுத்துருக்குறாங்களான்னு செக் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ரெண்டு சராசரி கிட்டத்தட்ட ஒத்து போதான்னு கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எக்ஸசைஸ் நம்பர் 8.2 சம் கேட்குறாங்கன்னா மொத்தம் 4 பார்ட்டு தான் இந்த சம். எல்லா சம்முக்கும் இதை பிக்சர் ஞாபகம் வச்சுங்க. நான் ஃபுல்லாக எழுதி போட்டால் பயந்துருவீங்க. சம்மு ஒன்றுமே கிடையாது. சம் கேள்வியிலிருந்து 1 2 3 4 5 6 லைனை கொஷின்லேருந்து எழுதுவோம். இது தனி பிளாக், இதெல்லாம் கொஷின்லேருந்து எழுதப்படுற விஷயம். இந்த 2 லைன் இருக்குது பாருங்கள், சிக்னிஃபிகன்ஸ் லெவல், டேபிள் வேல்யூ, இது நம்ம புக்கில் இருந்து ரெடிமேடாக எழுதுவோம். இது ஒரு பார்ட், இது செகண்ட் பார்ட். தேர்ட் பார்ட் டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்னு சொல்லுவாங்க. இங்கே தான் சம்மே போடுவோம். ரொம்ப குட்டி கணக்கு, ரொம்ப சின்ன சம், அவ்வளோதான் போடுவோம். இது வெரிஃபிகேஷன். ஒத்துக்கலாமா ஒத்துக்கக்கூடாதா, அவங்க கொடுத்துருக்கிற கேள்வி ஓகேவா இல்லையா என்றது தான் ஃபைனல் சம். இது லாஸ்ட்டாக வெரிஃபிகேஷன், கன்க்ளூஷன், ஆன்சர் எதாவது. இங்கே கணக்கே போட மாட்டோம், வெறும் நோட்ஸு தான். இப்போ நம்ம சம்முக்கு வருவோம். சாம்பிள் சைஸ்னால் ஏதோ கொஞ்சம் பேர் வச்சு செக் பண்ணிங்களே, அது பேர் தான் சாம்பிள் சைஸ். எத்தனை பேர் வச்சு செக் பண்ணிக்கிறீங்க? 400 பேர். நம்மளே சொன்னேன், இந்தியன் பாப்புலேஷனை வச்சு நான் கண்டுபிடிச்சேன். இந்தியன் பாப்புலேஷன் கோடி பேர், அத்தனை கோடி பேர். ஆனால் நம்ம எடுத்துக்கிறது எத்தனை பேர்? வெறும் 400 பேர் தான் செக் பண்ணுறோம். அதான் சாம்பிள்னால் கொஞ்சம் பேர் வச்சு செக் பண்ணுறது. 400 சாம்பிள் மீன். 400 பேரை வச்சு செக் பண்ணி மீன் ஹைட் எவ்வளோ கண்டுபிடிச்சிங்க? 67.47. பாப்புலேஷன்னா பெரிய கும்பல். இந்தியன் பாப்புலேஷனை வச்சு நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொல்லிட்டுருக்கிறேன். இந்தியன் பாப்புலேஷன் வச்சு நான் மீன் ஹைட் எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன்? 67.39. இது பாப்புலேஷன், நிறைய பேரை வச்சு செய்கிறது. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன் 1.30. நல் ஹைப்போதசிஸ்னால் என்ன அர்த்தம்னா, இந்த 67.39 பாப்புலேஷன், ஒரு இந்தியன் பாப்புலேஷன் வச்சு அவ்வளோ பேரை வச்சு எடுத்தோம் பாருங்கள், அது ஓகேவா, இது ஓகேவா அப்படின்றது தான் H0 நல் ஹைப்போதசிஸ். ஆல்டர்னேட் ஹைப்போதசிஸ்னால் இது செட் ஆகாது, இது தப்பு, இது ஒத்து வராது, இது தான் கரெக்டு அப்படின்னு சொல்கிறது தான் நல் ஹைப்போதசிஸ்.
இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இது ஓகே அப்படின்னா இந்த சாம்பிள் இந்த குடும்பத்திலேருந்து தான் எடுத்திருக்காங்க. அப்போது கொஷின் பாருங்கள், ரீசனபிளி ரிகார்டடான்னு கேட்டிருக்காங்க. கேன் இட் பி ரீசனபிளி ரிகார்டட்? இந்த ஆன்சர் இவன் கூட ஒத்து போகுதா, இந்த ஆன்சர் ஒத்து போகுதா அப்படின்றதுக்கு ரீசனபிளி ரிகார்டட் ஒத்துக்கலாம். இந்த ஆன்சர் ஒத்து வந்துச்சுன்னா ஒத்துக்கலாம், ரிகார்டட். இந்த ஆன்சர் ஒத்து வரலை, இவனும் ஒத்து வர மாட்டான்னா இது ஒத்துக்க முடியாது. இந்த சாம்பிள் இந்த குடும்பத்தில் தான் எடுத்தாங்கன்னு ஒத்துக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்தியன் பாப்புலேஷனை வச்சுக்கிட்டு நீக்ரோவோடைய 400 பேர் கணக்கு சொன்னீங்கன்னா செட் ஆகாது. நீங்கள் ஜாப்பனீஸ் பாப்புலேஷனை வச்சுக்கின்னு நீக்ரோவோடைய 400 பேருடைய கணக்கு சொன்னீங்கன்னா ஹைட் ஒத்து வராது. அதனால் இது cannot be regarded. இதுதான் இதோட மீனிங். ஒத்து வந்ததுன்னா, இந்த ஆன்சர் ஒத்து வந்ததுன்னா ரீசனபிளி ரிகார்டட். இந்த ஆன்சர் ஒத்து வரலன்னா cannot be regarded. ஒத்துக்க முடியாது. அப்போ ஒத்துக்கிறதுக்கு பேர் H0, ஒத்துக்காமல் இருக்கிறதுக்கு பேர் H1 சொல்லுவாங்க. ஹைப்போதசிஸ், நல் ஹைப்போதசிஸ்னா திஸ் இஸ் ஓகே, ஆல்டர்னேட் ஹைப்போதசிஸ்னா திஸ் இஸ் நாட் ஓகே அப்படின்னு அர்த்தம். சரி, சிக்னிஃபிகன்ஸ் லெவல்னு சொல்லிட்டு நம்ம டேபிளுக்கு போங்க. அவங்க எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. நீங்களே 5% சிக்னிஃபிகன்ஸ் லெவலில் இதை செக் பண்ண போகிறோம். 5% சிக்னிஃபிகன்ஸ் லெவலில் நீங்கள் டேபிளில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 8.11க்கு மேலே நார்மல் ப்ராபபிலிட்டி வேல்யூஸ்னு கொடுத்துருப்பாங்க. இசட்டோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க 1.96. எந்த லெவலில் 5% ஆர் 0.05%லேருந்து சாதா நம்பரை மாற்றியும் கொடுத்துருப்பாங்க. இது நம்ம புக்கிலேருந்து இருக்கும். எக்ஸாம்பிள் 8.11க்கு மேலே இருக்கும் ஒரு டேபிள். அந்த டேபிள் பார்த்து இந்த ஆன்சர்ஸ் எழுதிக்கணும். இது ரெடிமேடாக நம்ம புக்கிலேருந்து எழுதணும். ஸ்டேஜ் 1 முடிஞ்சிடுச்சா, ஸ்டேஜ் 2 முடிஞ்சிடுச்சா, ஸ்டேஜ் 3க்கு வரேன். ஸ்டேஜ் 3ல் சம் போட போகிறேன். இங்கே தான்ப்பா சம்மே போட போகிறோம். வாட் இஸ் எக்ஸ் பார்? எக்ஸ் பார் என்றால் 67.47. மியூனா எவ்வளோப்பா? தோருக்கு பாருங்கப்பா, 67.39. ஷிக்மானா 1.30 ஹோல் டிவைடட் பை √400பா. √400 67.47லேருந்து 67.39 மைனஸ் பண்ணுறோம்ப்பா, 0.08 வரும்பா. பை 1.30 √400 போட்டிங்கன்னா 20ன்னு வரும்பா. இதை ரெசிப்ரோக்கல் ஆக்கிக்கலாம் நீங்கள். 0.8 × 20 ஹோல் டிவைட் பை 1.30. இதை டிவைட் பண்ணி போட்டுருங்க. இதில் நெகட்டிவ் வரல, ஏன்னா இது பெரிய நம்பர், இது சின்ன நம்பர்ன்றனால பாசிட்டிவ்லேயே வந்துடுது. உங்களுக்கு 1.2308ன்னு வரும். அப்படி போட்டு நிறுத்திங்க. இதுதான் இசட்டோட வேல்யூ. இங்கே தான் நீங்கள் சம் போடுங்க. இதோட சம் முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன செய்யணும்னா, இது எதில் வந்தாலும் சரி மாடுலஸ் ஆஃப் இசட்னு போடணும். இங்கே நெகட்டிவில் வந்தால் பாசிட்டிவாக மாற்றிக்கணும், பாசிட்டிவில் வந்தால் பாசிட்டிவாகவே தான் எழுதிக்கணும். 1.308. இங்கே வர ஆன்சரை இசட்டுக்கு மாடுலஸ் இசட்டாக மாற்றிடுங்க. ஏன்னா நம்ம 2 டெய்ல்டு டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம். அப்போ 2 டெய்ல்டு டெஸ்ட்டில் நம்ம நெகட்டிவில் வந்தாலும் பாசிட்டிவில் வந்தாலும் மாடுலஸ் வேல்யூ வச்சு தான் போடுவோம். அதனால் மாடுலஸ் வச்சு 1.2308. இப்போ என்ன சார் டெஸ்ட்டு? வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. என்ன டெஸ்ட்டு பண்ண போகிறோம்? கிடைச்ச மதிப்பு நீங்கள் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிங்க பாருங்கள். இந்த மதிப்பெல்லாம் வச்சுக்கிட்டு அதோடைய மதிப்பு நம்ம புக்கிலேருந்து ஒரு வேல்யூ எடுத்தோமே, அதை தாண்டாமல் இருக்கணும். அதை விட சின்னதாக இருக்கணும். சின்னதாக இருந்தால் இது ஓகே, ஃபஸ்ட் ஆன்சரே ஓகே. நீங்கள் புக்கில் கண்டுபிடிச்ச ஆன்சரை விட அது தாண்டிடுச்சுன்னா இந்த ஃபஸ்ட் ஆன்சர் ஓகே கிடையாது, இது தப்பு. அப்போது தப்புனா இதுதான் ஓகே ஆகும். இது ஓகே ஆகுனா இந்த ஆன்சர் ஒத்துக்க முடியாதுன்னு அர்த்தம். நாட் ஈக்குவல் டு, இந்த ஆன்சரை ஒத்துக்க முடியாது, cannot be regardedன்னு அர்த்தம். இப்போ நம்ம செக் பண்ணிடலாமா? 1.2 கண்டிப்பாக 1.96 விட கம்மி தானே. அப்போது மாடுலஸ் ஆஃப் இசட் யாரை விட கம்மினா 1.96 விட கம்மி. நம்ம மாடுலஸ் ஆஃப் இசட் கிடைச்சிருக்க மதிப்பு 1.96 விட கம்மி. அதனால் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸில் இந்த ஆன்சரை நல்ல ஹைப்போதீசிஸை ஒத்துக்கலாமா ஒத்துக்கக்கூடாதா? கம்மியாக வந்தால், லெஸ் தென்னாக வந்தால் ஒத்துக்கலாம். அப்போ அக்செப்டட். எதை எழுத தேவையில்லை, நாட் அக்செப்டட் எழுத வேண்டாம். ஆன்சர் இஸ் அக்செப்டட், ஒத்துக்கலாம். சரிப்பா, இந்த ஆன்சர் ஒத்துக்கிட்டீங்களா? தப்பு கிடையாது. அப்போது இந்தியன் பாப்புலேஷன்லேருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க யாரோ ஒருத்தவங்க. இவங்க எடுத்த 400 பேரும் எந்த பாப்புலேஷன்? இந்தியன் பாப்புலேஷனாக இருக்கிறதுனால தான் இது ஒத்து வரும். இங்கே இந்தியன், அங்கே சைனீஸு, இங்கே இந்தியன், அங்கே ஆஃப்ரிக்கன், இங்கே இந்தியன், அங்கே அமெரிக்கன்னா ஒத்து வராது.
அப்போ இது வந்துடும், ரிஜெக்டட் வந்துடும், இல்லைன்னா நாட் அக்செப்டட் வந்துடும். இங்கே ஒத்து வந்துருச்சுப்பா. அதனால் இவங்க எடுத்துக்கின சாம்பிள் இதுலேருந்து தான் எடுத்திருக்காங்களா, ரீசனபிளி ரிகார்டட் சாம்பிள்னு கேட்டிருக்காங்க. எஸ் எஸ், கன்க்ளூஷன் முடியுது உங்களுக்கு. அவங்க கேன் முடியுமா முடியாதா, எடுத்துக்கலாமா எடுத்துக்கூடாதா, அவங்க எடுத்தது சரியா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. கேன் இட் பி ரீசனபிளி ரிகார்டுன்னு கேட்டிருக்காங்க. எஸ் இட் கேன் பி, எஸ் இட் கேன் பி ரீசனபிளி, இது அப்படியே எழுதி வேண்டியதுதான். இட் கேன் பி ரீசனபிளி ரிகார்டட் as sample. இந்த சாம்பிள் இந்த பாப்புலேஷன் தான் எடுத்தாங்கன்னு ஒத்துக்கலாம். as sample from large population. இந்த பாப்புலேஷன்லேருந்து தான் இது எடுத்தாங்கன்றதுல எந்தவித ஐயமும் கிடையாது என்பது தான் இந்த சம்முடைய தீர்ப்பு. இங்கே இந்தியனுடைய ஆன்சரை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இங்கே 400 பேர் யாரை வச்சு டெஸ்ட் பண்ணிக்கிறாங்கன்னா இந்தியன் வச்சு தான் செக் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் H0 பாஸ் ஆகுது. H0 எப்படி பாஸ் ஆச்சுன்னு கண்டுபிடிச்சோம். கிடைத்த மதிப்பு 1.96 விட கம்மியாக இருந்தால் H0 ஓகே. H0 ஓகேனா இந்த சம் ஓகே. H0 ஓகே இல்லைன்னா இந்த சம்மில் தவறு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது அவங்க எடுத்த பாப்புலேஷன்லேருந்து எடுத்த சாம்பிள் தவறாக இருந்திருக்கலாம். ஓகே, தேங்க்யூ.